நண்பர்களே வணக்கம். சென்னையில் முக்கியமான ஒரு பிரதான சாலையில் இரவு நேரம் போலீஸ்லாம் அவங்க வண்டியில் ரோந்து போயிட்டுருக்கும்போது சரியாக ஒரு 11:30 மணி இருக்கும். அந்த இருட்டில் உட்காந்து ஒரு பாலத்துக்கு ஓரத்தில் உட்காந்து ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள், ஒரு மனிதன் உட்காந்து கோவி அழுதுகிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவங்க ஜீப்பை அப்படி நிறுத்திட்டு அப்படி ரிட்டனில் நிறுத்திட்டு அதட்டி என்னையும் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு இது போனால் பதிலே சொல்லலை. அப்போ என்ன தான் இவனுக்கு பிரச்சனைன்னு தெரியல, சரின்ட்டு கொஞ்சம் நேரம் அலட்டோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க. எழுந்துரியா சொல்லு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, உனக்கு தீர்த்து வேறு எதுவும் மிரட்டலா அது இதுன்னு அவன் சொல்லியிருக்கான். எனக்கு வீட்டில் உட்காந்து அழ முடியல, இப்படி உட்காந்து எனக்கு அழுதாதான் என்னுடைய மனப்பாரம் குறையும், தயவுசெய்து என்னை விட்டுட்டு போயிருங்க, நடந்து போகிற தூரத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது, நான் அழுது மனசில் உள்ள பாரெல்லாம் இறங்கின பிற்பாடு நான் நடந்து வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு அவங்க உள்ள பெரிய அதிகாரி, சரி வாயா நீ வாயா அவனை விட்டுட்டு அவன் தான் சொல்கிறான்ல, பார்த்தா படித்தவன் மாதிரி இருக்கியா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு அவனை கடந்து ஜீப் போயிடுது. அதாவது பூமியில் வழி நீர் இருக்குது, மழையில் பெஞ்சு வழிஞ்சு ஓடுற நீர் இயற்கையில் அது வீணு தான் ஆகும். ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா செந்நீர் குருவி கூட ஒரு ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் நேரம் வேஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் நல்லவங்களால் காப்பாற்றப்பட்டு இல்லை ஆம்புலன்ஸில் கொண்டு போகப்பட்டு உயிரை காப்பாற்றப்படலாம். ஆனால் எந்த காலகட்டத்துலேயும் ஒரு மனுஷனுக்கு கண்ணீர் வேஸ்ட்டாக போகக்கூடாது. ஏன்னா அவனுக்கு ஒரு கெடுதியை பண்ணிவிட்டு அவன் எதிர நின்று என் கண்ணீர் உன்னை சும்மா விடாதுடா, உன்னை சுற்றி பிடிக்கும்டா, உன்னையும் உன்னுடைய பிள்ளைங்களையும் சுற்றி பிடிக்கும்டான்னு யாராவது ஒருத்தர் சாபம் போட்டுட்டான்னா அது அவனுக்கு எதிரான அந்த பாவத்தை செஞ்சவங்களுக்கு அந்த கர்மவினை சூழாமல் போகாது. அதனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன நிறைய பேருடைய செயல்கள் எப்படி இருக்குன்னா ஒரு தர்மம் நியாயம் கிடையாது. ஒரு ஆக்சிடெண்ட்டு நடந்தால் கூட குத்துயிரும் கொலையுரமாக இருக்கிறவங்கள காப்பாற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து என்ன ஒரு நல்ல காரியம் செய்வோம், கடவுளுக்கு உகந்ததாக நடப்போம் இல்லாமல் அவங்க கையில் காதில் உள்ளதை கழுத்தில் உள்ளதை கலட்டிட்டு அதில் நம்ம என்ன சம்பாதிக்க முடியும்னு அதை திருட்டு புத்தி தான் கொஞ்சம் பேருக்கு இருக்கே தவிர்த்து, இன்னும் சொல்ல போனால் உதவி செய்கிறதுக்கு மனசில் கையெடுத்து கும்பிட்டு சீக்கிரம் என்னை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேருங்க, என்னால் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு விட்டுட்டு ஓடுறவங்க தான் இருக்காங்க. அதை விட படித்தவங்களே இளைஞர்களே இந்த போதை இதுக்கெல்லாம் அடிமையாகிக்கிட்டு பைக்லேயும் சரி ஒரு ஆக்சிடெண்ட்டை உண்டு பண்ணிவிட்டு சில நேரங்களில் 4 வீலர்ஸில் காரில் குடிபோதையில் ஆக்சிடெண்ட்டை உண்டு பண்ணிக்கிட்டு மற்றவங்களோட சாபத்துக்கும் கண்ணீருக்கும் இரையாகிடுறாங்க. அதனால் மனசில் என்ன வச்சுக்கிறணும் அப்படின்னா அந்த இரக்க உணர்வு இருக்கணும். சரி, இரக்க உணர்வு ஒரு பக்கத்தில், நீ உதவி தான் செய்யலை, ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது, மற்றவனுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுமையை பண்ணி அவனுடைய கண்ணீரை வர வச்சு அவனுடைய சாபத்தை இழுத்துக்கக்கூடாது. அதனால் இதை இன்னும் காலகட்டத்தில் இல்லை. அப்போ உள்ள நாலடியாராக இருக்கட்டும், திருமந்திர நூலாகட்டும், எல்லா இலக்கியங்களும் சரி அறநெறி நூட்களும் சரி இதை தான் படுபாதகமான செயல், மனிதனுக்கு எதிராக இந்த மாதிரியான அவனுடைய உடலையும் மனசையும் வருந்த செய்கிற இந்தமான படுபாதகங்களை செஞ்சுட்டு துணிச்சலாக போயிடாதீங்க அப்படின்னு சக மனிதர்களை பார்த்து சொல்லுது. நல்லது செய்யாட்டாலும் பரவாயில்ல, ஒரு மனிதனுக்கு கெட்டது செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு தைரியமாக இருக்க முடியாது. மனசுக்குள்ளே அது உனக்கு ஒருத்தம். ரெண்டாவது, இப்போ யாருக்கு ஒரு கெடுதி இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னு வைங்களேன், அப்போ அவங்க அதை ஏன்னா திருப்பி அவங்க ஒருத்தருக்கு செய்ய முடியாது, அதுக்கு வேண்டிய திராணி இல்லை, பலம் இல்லை அப்படின்னா
அவங்களுடைய மனசுக்குள்ள வந்து கடவுளை நோக்கி ஒரு வேண்டுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இவன் இப்படி ஒரு கேட்ட பண்ணிட்டானே அப்படின்ற அந்த இது வந்து பெரிய இதாக பிடிக்கும். அதனுடைய இப்போ வடிவம் வந்து என்ன அப்படின்னா கண்ணீர் தான். உலகத்தில் வந்து உப்புத்தன்மையுடைய 2 நீருக்கு வந்து பவர் ஜாஸ்தி. ஒன்று பறந்து விரிஞ்சி சாகரமாக இருக்கிற கடல், இன்னொன்று கன்னத்தில் வந்து பொடிசாக வழிகிற கண்ணீர். அதனால் இந்த 2லேயுமே வந்து ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். இப்போ ஒரு குழந்தையாகவே இருக்கட்டுமே, ஏதோ ஒரு சந்தர்ப்பவசத்தில் அது வந்து ஏதோ ஒரு கீழே விழுந்துட்டு அடிபடுது, அதுக்கு கண்ணில் வந்து ஒரு கண்ணி திரண்டு வந்துச்சுன்னா அந்த குடும்பமே ஒரு மாதிரி ஏங்கி நிற்கும். அது அழுகையை நிறுத்துற வரைக்கும் அதுங்க வந்து கொதிச்சு போயிடும். அதே மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட மனுஷன் வந்து குழந்தை தான். அதனால் வந்து நம்ம மனசாலையும் நம்மளுடைய சக மனுஷனுக்கு வந்து எந்த விதமான கெடுதியும் நினைக்கக்கூடாது. அதை நம்ம செய்யாமல் இருந்தாலே நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு அறச்செயலை செய்கிற மாதிரியும், கடவுளுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு தீப ஆராதனை காட்டியோ, இல்லை மெழுகுவத்தி ஏற்றியோ, இல்லை அவரை வந்து தொழுகை பண்ணியோ, அவரை வந்து போற்றி புகழ்கிறதுக்கு வந்து இந்த காரியம் வந்து அடுத்தவனுக்கு தீமை செய்யாமல் இருக்கிற இந்த நல்ல காரியம் வந்து சமமானது. மிக்க நன்றி நண்பர்களே.